ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவா 360. ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோஸில் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பிஎல்டிசி ஃபேன் கிட்டு தான். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஎல்டிசி ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கரண்ட்டில் ஓடுற மாதிரி தான் நிறைய பேர் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயுமே ஓடும். ஸோ ரெண்டுத்துலேயும் அப்படின்னா மூணுத்தில் கூட சொல்லலாம். ஸோ டேரெக்டாக வந்து கரண்ட்டில் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக பவர் வந்து கரண்ட்டில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ பிஎல்டிசி ஃபேனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரண்ட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே நேரத்தில் சோலார்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், பேட்டரிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 2 லீடு வந்து கொடுத்துருப்பாங்க. எப்பயுமே வந்து இந்த பிஎல்டிசி ஃபேனை பொறுத்த வரைக்கும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம எந்த ஒரு பவரோ இல்லை பேட்டரியிலேருந்து எது கொடுத்தாலுமே இது வந்து டேரெக்டாக வந்து டிசியாக மாற்றிடும். ஸோ மாற்றினதுக்கு அப்புறமா அதுவாக ஒரு பல்ஸை உருவாக்கும். ஸோ அந்த பல்ஸ் மூலிமா பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபேஸ் மாதிரி. ஸோ ஒரு இந்த காயிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து கொஞ்சம் மொத்தமான காயிலில் வந்து சுற்றிருப்பாங்க. இது உள்ள வந்து பர்மனெண்ட் மேக்னெட் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பர்மனெண்ட் மேக்னெட்டில் இது வந்து ரிஃபல்ட் ஆகிறப்போ என்ன பண்ணால் அது வந்து இதில் வந்து மேக்னெட் உருவாகும். ஓகேங்களா? இந்த காயிலில் வந்து கரண்ட்டு நம்ம கொடுக்குறப்போ இதில் வந்து ஒரு மேக்னெட் உருவாகும். ஸோ இந்த மேக்னெட் என்ன பண்ணோம், ஸோ இந்த இதில் இருக்கக்கூடிய மேக்னெட்டை எதிர்க்கிறப்போ ஒரு லைட்டாக ஒரு புஷ் பண்ணும். ஸோ அப்படி எல்லாமே ஒரே சமயத்தில் ஒரே மாதிரி அது என்ன பண்ணும், எல்லாமே புஷ் பண்ணுறதுனால இது வந்து சுத்தாது. ஸோ அப்போ அதை சுத்த வைக்கணும் அப்படின்னா ஸோ இதில் 3 லீடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த 3 லீடுக்கு மேலே பல்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த பல்ஸ் என்ன பண்ணால் ஒன்றுக்கு மேலே டிஃப்ரென்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ இந்த 3 லீடுக்கு மேலே ஒரு செகண்ட், ஒரு மில்லி செகண்ட் வந்து கொஞ்சம் லேட்டாக மாற்றி உங்களுக்கு வந்து இதில் பவர் போகிறதுனால என்ன ஆகும், ஸோ இதில் மாறி உருவாகும். ஃபஸ்ட்டு இதில் ஒரு சவுத் போல் உருவாகும், மறுபடியும் 2வது இதில் 3வது இதில். அப்போ என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக வந்து இது ஒன்று ஃபஸ்ட்டு புஷ் பண்ண ஆரம்பிச்சு, 2வது இது புஷ் பண்ணும், 3வது புஷ் பண்ணும். ஸோ மாறி உங்களுக்கு ஒர்க் ஆகிறதுனால என்ன பண்ணோம், உங்களுக்கு ரொட்டேஷன் கிடைக்க ஆரம்பிக்கும். இது வந்து ஃபேன் வந்து சுற்ற ஆரம்பிக்கும். ஸோ அப்படி தான் வந்து இந்த பிஎல்டிசி ஃபேன் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதனால் வந்து டேரெக்டாக பவரில் கரண்ட்டில் வந்து ஒர்க் ஆகிற ஃபேன்லாம் அப்படி கிடையாது. என்ன வோல்டேஜ் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ வோல்டேஜ் வந்து கம்மியாக கிடச்சிது அப்படின்னா வந்து உங்களுக்கு ஸ்லோவாக சுற்றும், அதிகமாக கிடச்சதுனால வேகமாக சுற்றும். இதில் அந்த மாதிரிலாம் கிடையாது. பவர் கம்மியாக கிடச்சா கூட உங்களுக்கு ஈவனாக சுற்றுறதுக்கு காரணம் பிஎல்டிசியோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். என்ன வோல்டேஜ் கிடைச்சாலும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்பீடை வந்து குறைக்காது. ஈவனாக என்ன ஸ்பீடு ஓடுதோ அதே ஸ்பீடில் தான் மெயின்டைன் ஆகும். ஸோ அதே பர்பஸ்க்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த போர்டை வந்து ஒர்க் பண்ணுது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 3 லீடு கொடுத்துருப்பாங்க. இந்த 3 லீடை வந்து இந்த 3 லீடில் வந்து இதில் கனெக்ட் ஆகிடும். ஓகேவா? அப்படி கனெக்ட் ஆகும். இதில் வந்து ரிமோட் மூலிமா தான் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிமோட் தான் இது. ஸோ இந்த ரிமோட்டில் வந்து கனெக்ட் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எல்லாம் வந்து இந்த ரிமோட் தான் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரிமோட் போச்சுன்னா நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய ரிமோட் ஆக்சஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இல்லை தனியாக வந்து ரிமோட் நம்மக்கிட்ட இந்த மாடலுக்கு இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது. ஆனால் குறிப்பிட்ட மாடல் வந்து அப்பப்போ நிறைய மாடல் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாடலுக்கு இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்குது. அதே நேரத்தில் மொபைலில் நீங்கள் ஆப் இருந்தால் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வரைக்கும் எனக்கு ஃபெயிலியர் ஆகல. கிட்டத்தட்ட போட்டு ஒரு 2 வருஷத்துக்கு மேலே நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு வந்து ஃபெயிலியர் ஆகலாம், ஓடுது நல்லாவே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ உங்கள் ஏரியாவில் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இதோ வருங்க, இதில் வந்து டேரெக்டாக பேட்டரி இது 12 வோல்ட்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லீடு வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வந்து நம்ம 12 வோல்ட்டை வந்து கனெக்ட் பண்ணலாம். இதில் 12 வோல்ட்டை கனெக்ட் பண்ணுறப்போ அதே மாதிரி இது பல்ஸ் உருவாக்கி கொடுக்கும். நீங்கள் இதில் டேரெக்டாக கரண்ட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணுறப்போவும் ஆட்டோமேட்டிக்காக அதை வோல்டேஜ் கம்மி பண்ணிவிட்டு அதே 12 வோல்ட்டோ ஏதோ கன்வென்ஷன் மூலம் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல்ஸாக மாற்றி அதுக்கப்புறம் வந்து டேரெக்டாக உங்களுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அதே நேரத்தில் சோலார் பேனலில் கொடுக்குறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, சோலார் பேனல்லேருந்து பவர் கிடச்சிட்டு இருக்கிறப்போ உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ பவர் கிடைக்கல அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக பீப் சவுண்ட் வந்து ஆஃப் ஆகிடும் ஃபேனு. ஸோ அதே நேரத்தில் நீங்கள் கரண்ட் சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபேன் ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் இதில் பேட்டரியை கனெக்டில் இருக்கிறப்ப பவர் ஆன் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா டேரெக்டாக பவருக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? பேட்டரியில் ஒர்க் ஆகாது, பவரில் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் பவர் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பவர் தான். பவர் கிடைக்காத பட்சத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்தாண்ட சைடில் இருக்கக்கூடிய பேட்டரியோ அல்லது சோலார் பேனலோ ஸோ அதை வந்து நம்ம இது வந்து எடுத்து வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு சோலாரில் ஒர்க் ஆகணும் அப்படின்னா நீங்கள் பவர் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ரிமோட் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சோலாரில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு பீப் சவுண்டு வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் பவர் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பவரில் வந்து சேஞ்ச் ஆகி ஒர்க் ஆகும். இல்லை பேட்டரி மூலிமா கொடுத்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நைட் ஆஃப் ஆகலாம் ஃபேனில் வந்து உங்களுக்கு டேரெக்டாக பேட்டரி மூலிமா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து நல்லா கொஞ்சம் குவாலிட்டியாகவே இருக்குது. நம்மக்கிட்ட ஸ்டாக்கும் இருக்குது. ஸோ வேணுன்றவங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணி வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நான் கொரியர் மூலிமா உங்களுக்கு வந்து நீங்கள் இருக்கிற இடத்துக்கே வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். ஓகேங்களா? இது நம்ம கையில் எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருப்பேன். ஸ்டாக் இல்லை அப்படின்னா ஸ்டாக் நான் இல்லைன்னு போடுறேன். கண்டிப்பாக அந்த வாட்ஸ்அப்பில் வந்து கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ கால் நிறையா வந்துகிட்டே இருக்கிறதுனால அட்டன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. தென் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ செஞ்சுக்கலாம். பாய்.